Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் எசன்ஸோட ஃபேஷியல் கிட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கிட்ட மொத்தம் 5 கிட்ஸ் இருக்குது. டைமண்ட், ஃப்ரூட், பப்பாயா, பேர்ல் அண்ட் கோல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதில் யூஸ் பண்ண போகிறது வந்து வைட்னிங் பேர்ல் ஃபேஷியல் கிட் தான். ஸோ இந்த கிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வேறு கிட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வைட்னிங் பேர்ல் ஃபேஷியல் கிட்டோட பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 260 rupees. இதில் மொத்தமாக உங்களுக்கு 60 grams ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரீ ஃபேஷியல் ப்ரெப் டீடான் தெரப்பி அப்படிங்கிற ஒரு 15 ml க்ளோ பேக்கும் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த 4 steps இருக்கிற ஃபேஷியல் கிட்ட தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக அதை வந்து பேக்கேஜிங் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபேஷியல் கிட் வந்து நீங்கள் 3 டைம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடான் தெரப்பி, கிளென்சர், எக்ஸ்ஃபோலியேட்டர், அதுக்கப்புறம் லைட்டன் பண்ணுற க்ரீம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பேக், அதாவது பாலிஷ் பேக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீடான் தெரப்பி வைப் ஆஃப் மாஸ்க்கை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் என்னோடய ஃபேஸை நான் வந்து ஒரு வெட் கிளாத்தால் நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் இந்த மாஸ்க் எடுத்து நல்லா திக்கான ஒரு லேயராக நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு 15 minutesக்கு விட்டுட்டு திரும்பவும் இதை வந்து ஒரு வெட் கிளாத்தால் வைப் பண்ணி எடுத்துருங்க. இது நீங்கள் வைப் பண்ணி எடுத்து உடனேயுமே உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டீடான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் நம்பர் 1, அதாவது கிளென்சர், வைட்னிங் பேர்ல் கிளென்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களோட கையில் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபேஸில் நீங்கள் ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா ஒரு 2 minutesக்கு மசாஜ் பண்ணி நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணி அதை வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1. ஸோ இப்போது ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைட்னிங் பேர்ல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப். ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட் தான் அப்படிங்கிறதுனால இதுலேயும் நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி உங்களோட ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோர்ஹெட், நோஸ், மவுத் ஏரியா அண்ட் சின் இதில் தான் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்து அதிகமாக ஸ்க்ரப் தேவைப்படுது. இந்த ஸ்க்ரப் வந்து நான் ஒரு 8 minutesக்கு நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுக்குறேன். மசாஜ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போவே என்னோடய ஸ்கின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆகியிருக்கு அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஐம் நாட் ஈவன் கிடிங். நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இதில் தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 3, அதாவது வைட்னிங் பேர்ல் லைட்டன் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மசாஜ் க்ரீம். இதுவுமே எப்படியும் திக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுலேயும் லைட்டாக வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீம் நீங்கள் வந்து ஒரு 10 minutesக்கு நல்லா வந்து காமிங்கான ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. அப்பப்போ தண்ணி கொஞ்சமாக தொட்டுக்கோங்க. ஏன்னா க்ரீம் வந்து எப்படியுமே வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கொடுத்துட்டு மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 3. இதை நல்லா டைம் எடுத்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். 10ங்கிறது நீங்கள் 15 minutes வரைக்கும் கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஸ்ட்ரோக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னோடய ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நான் பண்ணுறதே தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம். பட் மேக் ஷுர் நல்லா வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும்.
ஸோ இது என்னோடய ஃபேஸ். ஸோ மசாஜ் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இன்ஸ்டண்ட்டாக இவ்வளோ க்ளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணி முடிச்சு ஒரு செகண்ட் டே தேர்ட் டேலலாம் இன்னுமே உங்களுக்கு நல்லா வந்து ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்தாச்சு. அதாவது ஒயிட்னிங் பெர்ல் க்ளோ பேக். இதுதான் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா ஃபேஸில் திக்கான ஒரு லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு இதை திரும்பவும் நீங்கள் வந்து வைப் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை வாஷ் கூட பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட 4 ஸ்டெப் ஃபேஷியல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இஃப் அட் ஆல் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணதில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் வேறு கிட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.